ஒவ்வொரு ஊருக்கும் சில தன்மைகள் இருக்கின்றது, ஒவ்வொரு ஊருக்கும் சில அருமை பெருமைகள் இருக்கின்றது. இந்த பழனியை பொறுத்தவரையில் இங்கேதான் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருவாவினன்குடி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் படை வீடு, அதாவது முருகப்பெருமான் தன்னுடைய தந்தை சிவனிடமும் தாய் சக்தியிடமும் கோபம் கொண்டு அவன் ஆண்டியாக திருக்கோலம் ஏற்கக்கூடிய இடத்திற்காக அவன் வந்த இடம் இந்த திருவாவினன்குடி என்ற மூன்றாவது படை வீடு. அது இங்கே இருக்கிறது. அங்கே மலை உச்சியிலே போகரால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த பழனி மலை பழம் நீ என்று முருகனை பார்த்து ஞான பழம் நீ என்று சொன்ன ஊர் இந்த பழனி. இங்கே சரவண பொய்கையும் இங்கே சண்முக நதியும் இருக்கக்கூடிய புண்ணிய நதி, சண்முக நதியும் இருக்கக்கூடிய புனித தலம் இது. கடம்ப மரங்கள் சூழ இடும்பன் மலம் இடும்பன் கோயில் இருப்பதும் இந்த பழனியில் தான். உலக பிரசித்தி பெற்ற பழனி பஞ்சாமிர்தம் என்றால் உலகத்தில் தெரியாதவர்களே இருக்க முடியாது. அந்த பஞ்சாமிர்தத்துக்கு பேர் போன இடம் பழனி. விபூதியை எடுத்து நெற்றியிலே பூசினால் நெற்றிக்கே ஞானம் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விபூதிக்கு கூட மகிமை உண்டு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பழனி திருத்தலத்திலே இன்றைக்கு அரட்டரங்கத்தை நடத்துகிறோம். இந்த பழனி என்று சொன்னால் பழனியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்த்தால் ஒரு 10 திண்டுக்கல்லை தாண்டி போனால் திண்டுக்கல் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அருகாமையிலே திண்டுக்கல். உலக தரம் வாய்ந்த தோல் தொழிற்பேட்டை பேகமூரில் இருக்கிறது, அருகாமையில் தான். குழு குழு கொடைக்கானல், அந்த கொடைக்கானலை எடுத்துக்கொண்டால் பழனிக்கு அருகாமையிலே இருக்கிறது. அறத்தை வளர்த்த இந்த நாட்டுக்கு தர்மத்தை எடுத்து சொன்ன அன்னை தெரேசாவின் பெயரை கொண்ட மகளிருக்கான பல்கலைக்கழகம் இருப்பதும் அந்த கொடைக்கானலில் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய காய்கறி சந்தை இருக்கக்கூடியது ஒட்டன் சத்திரம். அந்த ஒட்டன் சத்திரம் இருப்பதும் நமது பழனிக்கு அருகாமையில் தான். இப்படி பழனியை சுற்றி எத்தனையோ இந்த ஊருக்கு அருமை பெருமைகள் அத்தனையும் இந்த மலையை சுற்றி கொட்டி கிடக்கின்றன. போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷண சிலை அடங்கி இருப்பதும் இந்த பழனி மலையில் தான். அவருடைய பேர் தாங்கி இதை சித்தன் மலை என்று அழைப்பார்கள். சித்தன் மலை என்று அழைக்கக்கூடிய இந்த பழனி மலையிலே மலையடி வாரத்திலே இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆன்மீக ரீதியாக இந்த ஊருக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த ஊரிலே ஒரு தலைப்பெடுத்திருக்கின்றோம். மறுபிறவி என்று, அடுத்த ஜென்மம் அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமே. ஆனால் ஒரு வேளை இருந்தால் நீங்கள் யாராக பிறக்க விரும்புகிறீர்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு கோணம் இருக்கும். இதுதான் தலைப்பு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனுஷனை பார்த்து தான் சார் நீ தெய்வ மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அற்புதமான மனிதனா பிறக்கணும்னு தான் சார் நான் ஆசைப்படுறேன். ஐயா, ஒரு இஸ்லாமிய இறந்து சொர்க்கத்துக்கு போனான். அவனை பார்த்த ஆண்டவன், உனக்கு ஏன் சொர்க்கம் கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், நான் 5 வேளை தொழுதேன், அதனால நீ எனக்கு சொர்க்கம் கொடுத்த அப்படின்னா. இல்லை, நீ 4 வேளை தான் தொழுத அப்படின்னா. அந்த மனுஷன் பதறி போயிட்டான். ஒருவேளை தொழுகாமல் நம்ம பாவம் செஞ்சிட்டோமோன்னு. பயப்படாத, அன்றொரு நாள் அதிகாலை நேரம் நீ பாங்கு சத்தம் கேட்டு தொழுகைக்கு சென்றாய். போற வழியில ஒரு குட்டி பூனை நெனைஞ்சு பனியில துவண்டு அப்படி உயிருக்கு போராடிட்டு வாடிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பூனையை நீ பார்த்து கையில எடுத்த. அந்த பூனை உன்னை இப்படி பார்த்துச்சு. உடனே அந்த பூனையை கொண்டு போய் உன் நெஞ்சு பக்கத்துல வச்சுக்கிட்ட. உன் நெஞ்சில் இருக்கிற சூடு அந்த பூனை மேல பட்டுச்சு. அந்த பூனையோட குளிர் போயிருச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பூனை துள்ளி குதிச்சு ஓடிருச்சு. நீ பார்த்த தொழுகையுடைய நேரம் முடிஞ்சு போயிருச்சு. திரும்பி நீ போயிட்ட. ஆனால் அன்னைக்கு 4 வேளை தான் தொழுத. ஆனால் அந்த பூனை மீது நீ காட்டினாயே மனிதநேயம், அதுக்கு தாண்டா உனக்கு சொர்க்கம் கொடுத்தேன் அப்படின்னாயா. அந்த மனிதநேயம் இருக்கிற மனுஷனா பிறக்கணும் தாயா நான் ஆசைப்படுறேன். வாழ்க.
சார், ஆ நாம் பிறக்கிறப்பயே அழுதுட்டு தான் பிறக்கிறோம். நாம் சாகுறப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவன் பூரா கொட்டை அடிச்சுட்டு சந்தோஷமாக அழுவான். அதுலேயும் பாருங்க, ஒரு 10 பேர் அன்னைக்கு தான் தண்ணியை போட்டு சந்தோஷமாக அழுவான். சரி, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருப்போன்னா ஐயோ நான் வர்ற பாடு இருக்கே சார். அதனால தான் சொல்கிறேன், அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா ஜாலியா சந்தோஷமா சுதந்திரமா இருக்கிற ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு வெளிநாட்டில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அமெரிக்காவில் பிறக்கணும் இனிமேல் கை தட்டிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன வெள்ளைக்காரனா? மேலே இருக்கிறவங்களாம் என்ன அமெரிக்காவில் இருக்கிறத நினைப்பாயா? கீழே இருக்கிற மக்களும் என்ன தமிழ்நாட்டில் தமிழ் என்ன முட்டாளா? பயணியில் பிறந்த நாங்கள் என்ன பண்ணாடையா? அமெரிக்காவில் பிறந்தோம்னா ஐக்கியோட பிறந்தானா? நம்ம கை தட்டுறீங்க. இங்க நம்ம எங்க போனாலும் படுற பாடு இருக்கே சார். காலேஜுக்கு போனா பிரின்சிபால் தொல்ல, ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் தொல்ல, ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. வீட்டுக்கு போனா பேரண்ட்ஸ் தொல்ல, ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. ஒரே தொல்லை சார். அமெரிக்காவுக்கு போனா எய்ட்ஸ் தொல்ல, ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. இதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஒரே தொல்லை சார். அதான் சார், அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா அமெரிக்காவில் பிறக்கணும் சார். பாடுபடுறேன்னு சொல்றாங்களே, இந்த ஜென்மத்திலே அமெரிக்கா போயிட வேண்டியதானே? எதுக்காக அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க? ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு இல்லம்மா தங்கச்சி. நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா இப்பே அமெரிக்காக்காரனே உங்களை வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஒழுங்கா படிச்சவன்லாம் பில் கேட்ஸ் கூட்டு போறான். பிட் அடிச்சா உன்ன மாதிரி ஆள்லாம் இங்க தான் இருக்கணும். உட்காரு சார். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க சார், 1986 வருஷம் நம்ம இந்திய நாட்டில் 78,000 பெண் சிசுக்கள் அளிக்கப்பட்டு இருக்காமா சார். அதிலே குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை நகரத்தில் 6 மருத்துவமனையில் 8,000 கரு அளிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் 7,999 கரு பெண் சிசுங்க சார். ஒரே ஒரு கரு தான் சார் ஆறு. ஏன் சார் இத்தனை பெண் சிசுக்களை அளிக்கிறாங்க? ஒரே ஒரு காரணந்தே, வரதட்சணை கொடுமை. இயற்கைக்குள் வர அழகு தட்சணை கேட்பதில்லை, பூமிக்கு வர மழை தட்சணை கேட்பதில்லை, பூவுக்குள் வர மனம் தட்சணை கேட்பதில்லை, உடலுக்குள் வர உயிர் தட்சணை கேட்பதில்லை, கனவுக்குள் வர காட்சி தட்சணை கேட்பதில்லை. ஆனா கணவனுக்கு மனைவியா வர ஏன் சார் பொண்ணுட்ட தட்சணை கேட்குறீங்க சார்? நான் இந்த பிறவியில பட்டப்பாடே போதும், எனக்கு இனி ஒரு பிறவியே தேவையில்லைங்க சார். இயற்கையோட படைப்பான நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயோன்னு எல்லாத்துக்குமே மனுஷன் பொண்ணு பேரத்தான் வச்சான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இயற்கையோட படைப்புக்கெல்லாம் பொண்ணு பேரை வச்சாவே இயல்பு வாழ்க்கையில எப்படி நடந்துட்டு இருக்கான் தெரியுமா? நீருன்னு சொன்னான், எதுக்காக? குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறதுக்காக. நிலம்னு சொன்னான், எதுக்காக? அவளை மிதிக்கிறதுக்காக. நெருப்புன்னு சொன்னான், எதுக்காக? அவளை கொளுத்துறதுக்காக. அதனால தான் சார் சொல்றேன், பெண்ணா பிறந்து நான் இந்த பிறவியில படுற பாடே போது, எனக்கு இனி ஒரு பிறவியே தேவையில்லைன்னு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இங்க யாருக்கு சார் மாலைகள் விழுகுது? இங்க யாருக்கு மாலைகள் விழுகுதுங்க? இறந்து போன என் தேச தலைவனுடைய சிலைகளுக்கு தான் சார் மாலைகள் விழுகுது. ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும் தெரியுங்களா சார்? ஒரு அரசியல் தலைவன் தன்னலமற்றவனாகவும் எளிமையானவனாகவும் மக்களுக்கு சேவை செய்வனாகவும் இருக்கணும் சார். காமராஜர் முதல்வராக இருந்தாருங்க. முதல்வராக இருக்கிறப்ப ஒரு பள்ளி திறப்புலாவுக்கு போய் அவங்கள அழைச்சாங்க. ஏப்பா உங்கள் தொகுதியிலேயே எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அவரை போய் அழைச்சிக்கலாமேன்னு கேட்டார். சரி, அவர் கூடவே காமராஜர் நடந்து அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு போனாருங்க. அந்த எம்எல்ஏ அப்போ வந்து வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு இருந்தார். குளிச்சுட்டு வந்த அந்த எம்எல்ஏ காமராஜரை பார்த்து, நீங்கள் போய் திறப்பு விழா நடத்துங்கயா, நான் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னார். ஏன்பான்னு காமராஜர் கேட்டார். நான் துவைச்சு போட்டிருக்கிற வேசி காயருக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னார்.
அப்பேற்பட்ட ஒரே ஒரு வேசியை வைத்துக்கொண்டு வாழ்ந்த மாபெரும் தலைவர் தான் தோழர் ஜீவானந்தம். அப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த பூமி சார் இது. தன்னை வருத்திக் கொண்டு மக்களை உயர்த்திய தலைவர்கள் அங்கே, மக்களை வருத்திக் கொண்டு தன்னை உயர்த்திய தலைவன் இங்கே. அதனாலதான் சார் அடுத்த பிறவியில் ஒரு நல்ல அரசியல்வாதியா வந்து மக்களுக்கு தன்னலமற்ற பொது சேவை செய்யணுங்கிறதுக்காக பேச வந்திருக்கேன் சார். ஐயா, இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க. நான் விவேகானந்தரா பிறக்கிறேன், அரசியல்வாதியா பிறக்கிறேன் சொல்றாங்க. அதெல்லாம் அடுத்த பிறவியில தானே. இந்த பிறவியில என்னத்தை சாதிச்சாங்க? நம்மளா இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும். அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன் சார். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. அந்த வீணை மீட்க தெரியாதனை பத்தி நம்ம எதுக்கு சார் கவலைப்படணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும்? என்ன பாருங்க, நான் எவ்வளோ அழகா இருக்கேன். நானே இவ்வளோ அழகுனா எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, ஏங்க சார் நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளோ அழகு சார். நான் அந்த அழகான பூந்தோட்டத்துல, நந்தவனத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐயா, இப்ப ரோட்ல ஒரு வாழைப்பழத்தோல் கிடக்குது. மனுஷன் 3 விதமா சிந்திப்பியான். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு போறவனு இருக்கிறியான், யாரு வழுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து ஓரமா போடுறவனு இருக்கான்ல சார். எனக்கு தேவை அந்த எடுத்து ஓரமா போடுறவனோட எண்ணம் தான் சார் எனக்கு தேவை. எல்லா விஷயத்திலையும் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க படுற சந்தோஷத்துல நான் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து இப்பிறவியே சாதிச்சு காமிப்பேன் சார், சாதிச்சு காமிப்பேன். சபாஷ்.